ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போறோம். மினி பாட்டில் இல்ல, கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய பாட்டில். இதுக்கு எம்ப்டி பாட்டில் தேவை. அப்புறம் இந்த ஃபாண்டன்ட் கட்டர் மாரி இருக்கிற ஃபாண்டன்ட் கட்டர். அப்படி இல்லன்னா, நீங்க கையில கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் க்ளே, அப்புறம் பெயிண்ட். இத வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு க்ளேவ எடுத்து, நல்லா கொஞ்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நல்லா ரோல் பண்ணணும். சப்பாத்தி அந்த மாரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். எடுக்கும் போச்சுல தான் அந்த ஃபாண்டர் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணும் போச்சுல கரெக்ட் ஷேப் வரும். நல்ல திக்னஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரெக்டான திக்னஸா இருக்கும். ரொம்பயும் குண்டாயிறக்கூடாது, ரொம்பயும் ஒல்லியாயிறக்கூடாது. அதுபடி நீங்க கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் பட்டர்ஃப்ளை ஃபாண்டன்ட் வச்சு கட்டர் வச்சு எடுக்கிறேன். அத எடுத்துட்டு அத தனியா எடுத்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அதே மாரி ரோல் பண்ணிட்டு, அ பட்டர்ஃப்ளை எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ளார் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுக்கோம். அதையும் எடுத்துட்டு, அதையும் திரும்ப வந்து நீங்க வந்து நல்லா காய வைங்க. கொஞ்சம் லைட்டா பெயிண்டிங் பண்ற வரைக்கும் நம்ம காய வைக்கணும். அப்புறம் எந்தெந்த சைஸ்ல உங்களுக்கு வேணுமோ, அந்தந்த ஃபாண்டன்ட் கட்டர் வச்சு நீங்க வந்து எந்தெந்த ஷேப் வேணுங்கிறத நீங்க கட் பண்ணி எடுத்து சைட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எம்ப்டி பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில்ல வந்து நம்ம வந்து பிளாக் கலர் ஃபுல் கோட் அடிக்க போறோம். கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, அதில வந்து ஃபுல் கோட் நீங்க வந்து குடுத்துருங்க பிளாக் கலர். நீங்க பிளெயின் பிளாக் கலர் கோட் பண்ணிட்டு பார்க்கும்போதுலே அந்த பாட்டிலோட லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இத நீங்க நல்லா ஃபுல் கோட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் காய விடணும். காய விட்டா தான் நமக்கு வந்து அதில வந்து நம்ம வந்து அந்த ஃபாண்டன்ட்ல வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த மெட்டாலிக் கலர் இருக்குல்ல, அதில இருந்து ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அதாவது நான் ஃப்ளார்க்குன்னு போயிட்டு ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாரி இருக்கு. அந்த ஷேட எடுத்திருக்கேன். மெட்டாலிக் கலர். ஃப்ளார்ஸ்க்கு ஃபுல்லா இந்த மாரி குடுத்துட்டு, அப்புறம் பட்டர்ஃப்ளைக்கு நம்ம ஒரு கிரீன் மெட்டாலிக் ஷேட் எடுத்திருக்கோம். அந்த கிரீன் கலர் ஃபுல்லா நீங்க வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிருங்க. இதே மாரி எல்லா இதுக்கும் நீங்க பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த பிளாக் கலர்ல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். எந்த க்ளூனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நல்லா காஞ்ச பிறகு ஸ்டிக் பண்ணுங்க. அப்பனா தான் அதில நிக்கும். இல்லாட்டி உங்க கையிலயும் பெயிண்ட் ஆகும். இப்போ நான் பெரிய ஃப்ளார்ஸ் வந்து 4 ஃப்ளார்ஸ் வச்சிருக்கேன். அத டாப்ல ஃபுல்லா நான் வந்து அந்த பெரிய ஃப்ளவர்ஸ வச்சு நான் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது இத மாதிரி நீங்க பண்ணும்போச்சுல, யாருமே பண்ணாத மாரி இருக்கும். இது வந்து ஒரு யூனிக் டிசைனா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில வந்து 3 ஷேப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பெரிய பட்டர்ஃப்ளை ஷேப் எடுத்து கீழ ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டரா அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு ஆர்டரா 3 பட்டர்ஃப்ளையும் எடுத்துக்கோங்க. அதேமாரி ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். யாருமே இதே மாரி பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.